அனைவருக்கும் வணக்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய சினிமா வரும்போதெல்லாம் வெளியில ஆமை மாரி தலைய எட்டி பார்ப்பாரு. இது கடந்த ஒரு 25, 30 வருஷமா அதை தான் பண்ணிக்கிட்டு. அவருடைய படம் வருது அப்படின்னா, வெளியில எட்டி பார்ப்பாரு. அது வரைக்கும் பேசாம இருப்பார். படம் ரிலீஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சோடனே இமயமலைக்கு போயிடுவார். இதுதான் அவர் எஸ்கேப் ஆவார். இன்றைக்கி நிறைய மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1995 ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. பாஷா படத்தோடைய வெற்றி விழாவில் பார்த்தீங்கன்னா அரசியல் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டமே பெருக ஆரம்பிச்சது. பாஷா படத்தோட வெற்றி விழாவில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி நடக்கும்போது பேசி ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி பேரணிலாம் வர போனாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒன்று பேசுவார். படம் ரிலீஸ் ஆனோடனே இமயமலைக்கு போயிடுவார். அதோட சரி, அவர் ரசிகர்கள்லாம் அப்போது அந்த படத்தில் வர வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு சொல்லி குதிப்பார். எல்லா படத்துலையும் அந்த மாதிரி ஒரு டைலாக்கு, பஞ்சு டைலாக்கு. அப்போ எல்லா ரசிகர்களும் என்ன நினச்சிட்டாங்க, தலைவர் அரசியலுக்கு வந்துடுவார், நமக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய இது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்றத்தில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் கனவுல மிதக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இப்படி கடைசியில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் 2019 பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ப்ரெஷர் தாங்க ஒவ்வொரு படத்தையும் எத்தனை படத்தில் தான் அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், ஏன் நம்புவான். அதனால் எல்லாம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, வேறு வழியே இல்லை, இன்னும் குறைஞ்சது எப்படியும் ஒரு 10-25 படமாவது நடிக்கணும், அது வரைக்கும் ஏதாச்சும் செஞ்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ கொஞ்சம் வேலையெல்லாம் காட்டி எல்லாம் வரப்போகிறாங்க, அரசியலுக்கு வந்துட போகிறாரு, 2021 தேர்தலில் சந்திச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பல்ட்டி அடிச்சிட்டார் ஒரு ஐடியா. அவர் காலம் முடிஞ்சிச்சு, புரிஞ்சுதுங்களா? அதோட முடிஞ்சு போச்சு 2020. இனிமேலாம் ரஜினிகாந்த் நினைச்சாலுமே அரசியலுக்கு வர முடியாது இனிமேலாம். அதனால் தயவுசெய்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்காப்புல. முடிஞ்சால் விஜய் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருங்கிறது பின்னாடி அவர் நல்லது பண்ணாருன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், தொடருங்க அந்த சப்போர்ட். இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுங்க, அவ்வளோதான். ஆனால் வரதுக்கு முன்னாடியே போய்ட்டு நோண்டுறது அதெல்லாம் செய்யாதீங்க தயவுசெய்து. சினிமாக்காரன் தான் நாட்டை ஆளணும்னு தலைவிதி தமிழ்நாட்டுக்கு. அதனால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுங்க. முடிஞ்சால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் ஆட்சி நல்ல ஆட்சி தராரா இல்லையா அதெல்லாம் தேர்தலில் நின்று அவர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு, இல்லை முதலமைச்சர் ஆனாலும் சரி, இல்லை எதிர்கட்சி ஆனாலும் சரி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை மக்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறது என்ன இதெல்லாம் ஒன்றும் புரியலைங்க. முடிஞ்சால் அவருக்கு எல்லாரும், அதாவது சினிமா ரசிகர்கள் நடிகர்கள்ங்கிறத தாண்டி ரஜினிகாந்தால் செய்ய முடியாத வர முடியாத ஒரு விஷயத்தை விஜய் செய்கிறாப்புல. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு வந்தது, அதை சரியாக அவர் யூட்டிலைஸ் பண்ணல. அதே நேரத்தில் இப்போ விஜய் வந்திருக்காப்புல. கமலஹாசனை விடுங்க, அவர் டம்மி பீஸ். விஜய் வந்திருக்காப்புல, அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஏன்னா சினிமாவில் அவர் நிறைய ரசிகர்களை வச்சுருந்ததுனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. பட் அவர் அரசியலில் சாதிப்பாரா இல்லையா, அவர் அரசியலில் மக்களுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதனால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு மனுஷனை டிமோட்டிவேட் பண்ணுறதோ இல்லைன்னா டிஸப்பாயிண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி, அதாவது தேவையில்லாத விஷயங்களில் வச்சு அவங்களுக்கு பல தடைக்கற்களை போடுறது அதெல்லாம் தேவையில்லை. ரஜினி ரசிகர்களை அரசியல்வாதிகள் இன்றைக்கி தூண்டி விடுறாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. ரஜினிகாந்தையும் தூண்டி விடுறாங்க, ரஜினிகாந்த் ரசிகர்களையும் தூண்டி விடுறாங்க. இதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் தெருவில் ஒரு ஜாதி கலவரம் நடக்குதுன்னா ஏன் நடக்குது, யார் பண்ணுறாங்கிறதெல்லாம் இப்போ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதனுடைய பின்புலம் தெரிய வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் யோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். கண் மூடிட்டு இல்லைன்னா எடுத்தோம் கௌத்தங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. தமிழ்நாட்டோட எதிர்காலம் இன்றைக்கி இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய தேர்தல்களில் உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி.